குமரிக்கடல் பகுதியில் ஏற்பட்ட அந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் இந்த அளவுக்கு மழை பெய்திருப்பது வரலாற்றில் இதுதான் முதல் முறை. கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத மழை, 150 ஆண்டுகளில் இல்லாத மழை, 200 ஆண்டுகளில் எவரும் காணாத மழையை தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் முதல் முறையாக சந்தித்திருக்கிறது. இந்த இயற்கை பேரிடரை எதிர்கொள்ள இயலாமல் மாவட்ட நிர்வாகமும் மக்களும் தத்தளிக்கும் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை போன்ற நகரங்களில் தண்ணீர் எங்கே வரும், எங்கே தேங்கும், மழை வெள்ளம் எவ்வாறு நடைபெறும் என்ற பேரிடர் மீட்பு குழுக்கள் ஆகியவை இங்கு அதிகம். ஆனால் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் முதல் முறையாக பல தலைமுறைகள் சந்திக்காத மழை வெள்ளத்தை முதல் முறையாக அந்த பகுதி மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். இதனால் செங்கோட்டை இடையேயான ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டு விட்டது. கோயில்பட்டியில் இருந்து திருநெல்வேலிக்குள் வரும் அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி திருநெல்வேலி இடையே உள்ள முக்கிய சிறு நகரமான செய்திகளூரை சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் மழை வெள்ளம், ஆற்று தாமிரபரணி வெள்ளத்தால் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. தொலை தொடர்பு இணையதள சேவைகள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருப்பதால் அங்கு உள்ள நபர்களை தொடர்பு கொள்ள இயலாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த ரயில்கள் ரத்து, போக்குவரத்து முடக்கம், இதுவரை திருநெல்வேலி தூத்துக்குடி மக்கள் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய வெள்ளம். நெல்லை ரயில் நிலையம் குளம் போல காட்சியளிக்கிறது. தண்டவாளங்களில் நிரம்பி பிளாட்பார்ம்கள் வரை அந்த தண்ணீர் பாய்ந்தோடி வந்திருப்பதால் நெல்லை ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. பேருந்து போக்குவரத்து, பெரியார் பேருந்து நிலையம், வேந்தான்குளம் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் முடக்கப்பட்டுள்ளன. மக்கள் அவசியமான காரணத்திற்கின்றி வெளியே வர வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை இப்போது 8:30 மணியுடன் நிறைவடைகிறது. ஆரஞ்சு அலர்ட் அடுத்ததாக விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரஞ்சு அலர்ட் என்றால் 21 சென்டிமீட்டருக்கு குறைவாக மழை பெய்யும். ஆனால் 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வகை காற்று, பலத்த காற்று வீசக்கூடும் என்று அர்த்தம். ரெட் அலர்ட் என்றால் 21 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிவு பெய்யும். ஆனால் இப்போது ரெட் அலர்ட்டுக்கும் எச்சரிக்கை விடக்கூடிய வகையில் அங்கு 93 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர் என்று சலத்தை நெருங்கும் வகையில் 100 சென்டிமீட்டர் மழையை நெருங்கும் வகையில் காயல்பட்டினத்திலும் இங்கே மூலக்கரப்பட்டியிலும் நெல்லை, தூத்துக்குடி 2 மாவட்டங்களிலும் 50 சென்டிமீட்டரை தாண்டி பல இடங்களில் முக்கிய நகரங்களில் தாமிரபரணி ஆற்றங்கரையோரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையோர கிராமங்களில் அணை பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்த மழை 2 நாட்களாக பெய்ததால் ஒட்டுமொத்த நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களே அங்கு தாமிரபரணி மழை வெள்ள நீரில் மிதக்கிறது. 1 லட்சம் கன அடி தண்ணீர் செம்பரம்பாக்கத்தில் 30,000 கன அடி தண்ணீர் திறந்து விட்டதற்குத்தான் ஒட்டுமொத்த சென்னை மாநகரமே மிதந்தது. 30,000 அல்ல, கூட 70,000, கூடுதலாக 70,000. 1 லட்சம் கன அடி தண்ணீர் தாமிரபரணியில் இப்போது பாய்ந்து கொண்டிருக்கிறது. முக்கிய குடியிருப்புகளில் தண்ணீர் மட்டம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. கரையோர குளங்கள் நிரம்பி உடைந்திருக்கின்றன. கடம்பா குளம் முதல் இங்கு நெல்லை மாவட்டத்தில் உள்ள குளங்கள் வரை கரைகளில் உடைப்பு, வாய்க்கால்களில் உடைப்பு, ஆற்றில் வெள்ளம், போக்குவரத்து துண்டிப்பு, மின்சாரம் துண்டிப்பு, இணையதள செல்போன் சேவைகள் முடக்கம், அனைத்தை பேரிடரையும் இப்போது நெல்லை, தூத்துக்குடி மாவட்டம் முதன்முறையாக எதிர்கொள்கிறது.